Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்திருக்கிற லீகல் வீடியோ இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துருக்க ரெண்டு பிரியுமே எப்படி எடிட் பண்றதா அந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எடுக்க கரெக்டாக 3 minutesக்குள்ள ஒரு பாஸ் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி டேரெக்டாக இன்புட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் வருதுல்ல, ஸோ இது எப்படி டார்க்காக பண்ணுறது, அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் எப்படி ஸ்பீடாக ஸ்லோவாக பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஓகே கேஸ், நான் கொடுத்துருக்க ரெண்டு ப்ரீஷர்ட்டுமே நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பிளாக் வந்துட்டு இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேனிசஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சாங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸையும் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ரிலிக்ஸை வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ரெண்டு ப்ரீஷர்ட் கொடுத்துருக்கல. ஸோ அது ரெண்டு எஃபெக்ட்லையுமே வேறு வேறு லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஒன்று நான் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒயிட் கொடுத்துட்டு இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா லைட்டாக இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிலிக்ஸ் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிலிக்ஸு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரிலிக்ஸ் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் ரெண்டு ப்ரீஷர்ட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ரிலிக்ஸ் இருக்கா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து கீழே வந்து பார்த்தோன்னா ஈரமாக இருக்கா ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பக்கெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர்ன்றதை கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் ஒரு எஃபெக்ட் மிஸ்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்ட் இருக்கா ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பிளேஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு இதோடைய வேல்யூவே அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக -19. ஓகே, -19 வச்சுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்க்கு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு 70 இல்லை 75 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 வச்சுருக்கேன். ஸோ இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா ஆல்ஃபான்னு இருக்கும். இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.400 இல்லைன்னா 500 கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நான் 400 வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ் பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த ரிலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு ஏற மாதிரி கொடுத்து பாக்ஸ் பக்கெட் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் பிக்கை வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரிலீஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிக்கு கொஞ்சம் பிரைட்னஸாக இருந்துச்சுன்னா அந்த ரிலீக்ஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 போதும். ஓகே பண்ணியாச்சா. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே ஒரு லேயர் கொடுத்துடணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணியதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி ரிலீக்ஸுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே கட் பண்ணிக்கலாம் நார்மலாகவே. ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ மறுபடியும் அந்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேயர் இருக்கா ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. அங்கே காப்பி பண்ணது இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வந்துருச்சா. ஸோ மேலே வந்து பார்த்தா ஒரு லேயர் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்களா. ஸோ அதோடைய ப்ரீஷர்ட்டில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு சாங்கு தகுந்த மாதிரி ரிலீஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான்.
ஸோ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ரெண்டு ப்ரிவியூல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஆனால் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றது சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த கீழே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிருந்தீங்கன்னா பிளிங்க்னு இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக அந்த பிளிங்காக தெரியுனாக்க பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாக்கா ஸோ அதோடைய டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.